வந்து அவனை காப்பாத்தியாச்சு. வெடிக்க இருந்த காரை நம்ம ஹீரோ தள்ளி வீச மத்தவங்க யாருக்கும் காயம் படல. மறைஞ்சு போன ஹீரோயினும் திரும்ப வரும்போது கத்தியோட வந்திருக்கா. இப்ப ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இவளுக்குள்ள டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொடி பொழுதுல போயிட்டு வர முடியும். அடுத்த ஜூமும் பாட்டிய பார்த்தா இறந்து போன சாய் வீட்டுல எந்த ஒரு பிங்கர் பிரிண்டும் கிடைக்கல. முக்கியமா சிசிடிவியை யாரோ அழிச்சிருக்காங்க. யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு பாட்டியம்மாவுக்கு ஒன்னும் புரியல. இவங்க காப்பாத்தின போலீஸ ஒரு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சுட்டு திரும்ப நம்ம கார்ல போகும்போது இவங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எப்பா நாம ஒரு போலீஸையே காப்பாத்திருக்கோம், அதுக்கு கண்டிப்பா அரசாங்கத்துல இருந்து பணம் எல்லாம் கொடுப்பாங்க, சரி பாதியா பங்கு போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ். ஹீரோ உனக்குதான் உன் பவர்ஸ அழகா கட்டுப்படுத்த தெரியுது, அதே மாதிரியே எங்களுக்கும் எங்களோட பவர்ஸ கட்டுப்படுத்த சொல்லி கூட மன்னிச்சிடுங்க, என்னால அது முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் பாதியிலேயே இறங்கி அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் பேசுறத வச்சு பாக்கும்போது ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள அந்த பவர்ஸ் வந்திருக்கு. லாஸ்டா ஹீரோயின் எங்க இறந்து போயிருப்பா? குப்பை கடங்கள்ல இருந்த சாக்கடைக்குள்ள. அந்த தண்ணியை தொட்டது யாரு? ஹீரோயின். கேடி பையன் கண்ணாடிக்காரன். சோ அதனாலதான் இவங்களுக்குள்ள புதுசா பவர்ஸ் வந்திருக்கு. கண்ணாடிக்காரன் தண்ணிய போலீஸ்கார மேலேயும் வீசிருப்பான். சோ அந்த ஒல்லி குச்சி போலீஸோட மூஞ்சி உருகி ஊத்தி இருக்கும். அப்படின்னா அந்த பவருக்கும் சாக்கடைக்கும் தான் கனெக்ஷன் இருக்குங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சாக்கடை டனல் எந்த இடத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு ஆபீஸ்ல இருக்க ஒரு சில டேட்டாஸ் வச்சு செக் பண்ணும்போது சர்ச் ஆஃப் எட்டர்னல் அப்படின்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்களோட பில்டிங்ஸோட இந்த டனல் போய் கனெக்ட் ஆகுது. கூடவே இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு லேப் இருந்த மாதிரியும் தெரியுது. ஒரு பக்கம் ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆக, இன்னொரு பக்கத்துல ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் போலீஸ்க்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்க எந்த ஒரு போலீஸும் அட்மிட் ஆகலன்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது இங்க? நம்ம தானே அந்த போலீஸை காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டோம், இங்க என்ன போலீஸ் வரவே இல்லன்னு சொல்றாங்க. பார்த்தா உண்மையாவே அந்த ஆம்புலன்ஸ் இப்ப சர்ச் ஆஃப் எட்டர்னல்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படின்னா இவனுங்க நடக்கிற உண்மைகளை வெளி உலக மக்களுக்கு தெரியாம மறைக்கிறானுங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஆபீஸ் விட்டு வெளியில வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மார்க் வருவான். சார் நீங்க வழி தவறி இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு மார்க்கும் எனக்கு அப்படி தோணல, நான் தேடி வந்தது 3972 ஒன்னதான். ஹீரோவுக்கு நம்பரை கேட்டதுமே மார்க்கும் ஒருவேளை ஆர்பனேஜ்ல இருந்து தப்பிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ சைல்டுங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். சண்டை போடலாமேன்னு கையை அசைக்கும் போது இந்த பாரு தம்பி, இங்க நிறைய மக்கள் இருக்காங்க, நீ ஆரம்பிச்சா பல நூறு பேர் இறந்து போவாங்க, உனக்கு ஓகேன்னா சொல்லு, நானும் சண்டை போட தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் அமைதியான ஹீரோவும், நீ இன்னும் அந்த சயின்டிஸ்ட நம்பிட்டு இருக்கியா? அப்பா பத்தி தப்பா பேசாத, அவங்க எல்லாத்தையும் நமக்காக தான் பண்ணாங்க. எது பல நூறு குழந்தைகள் ஆராய்ச்சிங்கிற பேர்ல சாகடிச்சதா? தகுதி இல்லாதவங்க சாகத்தான் வேணும், ஆனா தகுதி இருக்க நாம உயிர் பிழைச்சிருக்கமே. என்ன உயிர் பிழைச்ச? ஒவ்வொரு முறையும் நமக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்தும் போதும் அதுக்கு பின் விளைவுகள் இருக்கு, அது உனக்கும் நல்லா தெரியும்ல. ஆமா, அதுக்காக தான் அப்பா மரணம் இல்லாத குழந்தைய தேடிட்டு இருக்காரு. அதான் உன்னோட ஃப்ரெண்டு கெவின் அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா அது மூலமா ஒரு மாத்து மருந்து உருவாக்கி நம்ம எல்லாரையும் அப்பாவால காப்பாத்த முடியும். உனக்கு விருப்பம் இருந்தா திரும்ப நீ எங்க கூட சேர்ந்துக்க முடியும், இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு ஹீரோ மறுத்துருவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஹீரோயினும் நம்ம காப்பாத்தின இந்த போலீஸ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே போகலன்னு சொல்லும் போது இங்கதான் ஹீரோவும், நீ நினைக்கிற மாதிரி உன் பவர்ஸ் உனக்கு சேஃப்டி கிடையாது. சர்ச் ஆஃப் எட்டர்னல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் உனக்குள்ள இருக்க பவர்ஸ் தெரிஞ்சுச்சின் வை உன் சோழியை முடிச்சு விட்டுருவானுங்க. ஓ இப்பதான் புரியுது, அப்படின்னா அந்த நல்லவ மாதிரி வேஷம் போறவனுங்க தான் நம்ம காப்பாத்தின அந்த போலீஸ் சூப்பர் பவரால அஃபெக்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு அதை வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சிருக்காங்களா? ரொம்ப சரியா சொன்ன. ஆக்சுவலா எனக்கு கெவின் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு ஆராய்ச்சியின் போது மரணம் இல்லாத இதயம் கிடைச்சது. நீ இறந்து திரும்ப உயிர் வந்ததால உனக்கும் அதே மாதிரி பவர்ஸ் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ அவன் கிடையாது. உன்னோட சக்தி டெலிபோர்டேஷன் பவர். ஏதோ ஒரு வகையில நீ விழுந்த அந்த சாக்கடை தண்ணி தான் உனக்குள்ள இருந்த ஆர்கன்ஸ திரும்ப சரி பண்ணிருக்க, உனக்கும் நண்பர்களுக்கும் பவர்ஸையும் கொடுத்திருக்க. அப்படி பார்க்கும்போது என்ன போலவே இப்ப நீங்களும் ஒரு மியூட்டன் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே வெளியில ஓடி வரா, டான்ஸ் ஆடுறா. இத மாடியில இருந்து ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். ஆனா அதே டைம்ல இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த மார்க் இருக்கா இல்லையா, அவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆஹா, ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே வருவான். ஆனா இது தெரியாத இந்த மார்க் ஒரு இடத்துல ஹீரோனை லாக் பண்ணி தான் பவர்ஸ வச்சு மொத்தமா நசுக்கி சாகடிக்கலான்னு கைய கிளாப் பண்ண வரும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ தான் பவர்ஸ வச்சு இந்த பயலை தூக்கி வீசுறான். டே ஹீரோ, நீ தப்பான வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த பொண்ணு ஒரு அரகுற மியூட்டன்ட், இந்த மாதிரி ஆட்களை அப்பா மொத்தமா அழிச்சிட சொல்லுவாரு. அடப்பாவே, அப்படி பார்த்தா நீயும் நானும் கூட தான் அரகுற, இனிமே நான் இருக்க வரைக்கும் உன்னால அவங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். கூடவே ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, இனிமே நீ ஏன் கூட தான் வேலை பார்க்கணும், அப்பதான் உன் பவர்ஸ் உனக்கு பயன்படுத்த சொல்லி கொடுப்பேன்னு ஹீரோயின் கேடி பையன் கண்ணாடிக்காரன 3 பேரையும் வேலைக்கு வச்சிருவான். அன்னைக்கு நைட்டு பாட்டியம்மா ஹீரோனுக்கு கால் பண்ணுவாங்க. என்னடியாச்சு, வீட்டுக்கே வரல, எங்க போன நீ? பாட்டியம்மா, எனக்கு மக்கள் குறைதீர் மையத்துல வேலை கிடைச்சிருக்கு. ஐயோ என்னமா சொல்ற, அது அரசு வேலையாச்சே? எனக்கு தெரியும், ஆளு அரக்கருக்குமா இருந்தாலும் உனக்கு அரசு வேலை கொடுப்பாங்கன்னு. பாட்டியம்மா சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா ஹோட்டலுக்குள்ள வரும்போது அங்க இந்த சயின்டிஸ்ட் ரோசா ஜூலின்னு 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. உடனே பாட்டியம்மா மெயின் டோரை லாக் பண்ண சொல்லுவாங்க. கட் பண்ண பிளாஷ்பேக்ல இந்த சயின்டிஸ்ட் இருக்கான்ல
சொன்னல, முதல் முறையா ரோசாவுக்கு அந்த காது கேட்காதவங்க பயன்படுத்தக்கூடிய டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கொடுத்திருக்கான். பெத்த பொண்ணு அளவுக்கு இவன் மேல அளவு கடந்த பாசத்தையும் காட்டியிருக்கான். அதனாலேயே அந்த மார்க் ஜூலியை விட இந்த ரோசாவுக்கு சயின்டிஸ்ட் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. ஏன் முக்கியமா ஆர்பனேஜ்ல ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டப்ப கூட ஜூலியும் மத்த பசங்களும் தப்பிச்சு போகாம இடிபாடுகளுக்கு நடுவுல மாட்டி இருந்த சயின்டிஸ்ட தேடி கண்டுபிடிச்சிருக்கானுங்க. போலீஸ் தன்னை பிடிக்க வராங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதால, பசங்களா நீங்க இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுங்க, சரியான நேரம் வரும்போது நான் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆவேன், அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு சயின்டிஸ்டும் உள்ள போயிருக்கான். அதுக்கப்புறம் பெரியவர் உதவியால வெளியில வந்தவன் அழிஞ்சு போன இவங்களோட ஆர்பனேஜ திரும்ப சரி பண்ண ஒரு பிளான் போட்டிருக்கான். என்னதான் இங்க இருந்த எல்லாமே நெருப்புல அழிஞ்சு போனாலும் கூட ஒரு சேஃப்டியான பெட்டிக்குள்ள இருந்த 2 கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும் அழியாம இருந்திருக்கும். சோ இதை பயன்படுத்தி மறுபடியும் இவங்களோட ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிருக்கானுங்க. பிளாஷ்பேக் கட் ஆனதுமே பாட்டியம்மா எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா என்ன மேடம், உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, எங்க ஆராய்ச்சிக்கு பணம் கொடுத்த ஆளே நீங்க தானே, நான் தேடி வந்தத மரணம் இல்லாத குழந்தைய, அதான் அந்த கெவின் இப்ப எங்க இருக்கான், துளி கூட யோசிக்காம பாட்டியம்மாவும் அவ ஏற்கனவே இறந்துட்டான் சொல்லுவாங்க. பதிலுக்கு ரோஜாவும் தான் பவர்ஸ வச்சு பாட்டியம்மாவை உண்மையை சொல்ல வைக்கும் போது அப்பவுமே அதே பதில் தான் வருது. சோ இவங்க போய் சொல்லல. கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக். அதுல இந்த கெவின் இருக்கான் இல்லையா, அவனை இந்த சயின்டிஸ்ட் கடைசி ஆராய்ச்சி பண்ணும்போது இவனுக்குள்ளதான் மரணம் இல்லாத அந்த இதயம் இருந்திருக்கு. இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எத்தனை முறை இறந்து போனாலும் சரி அவனோட இதயம் திரும்ப துடிக்க ஆரம்பிக்கும். அதனாலயே அந்த பையனை சாகடிக்கிறது, திரும்ப உயிர் வர வைக்கிறதுன்னு இதே வழிய தொடர்ந்து பாத்துருக்கானுங்க. கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த ஹீரோ இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம, என் ஃப்ரெண்ட எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்க கத்துனவன் ஒரு பயத்துல அளவுக்கு அதிகமான பவர்ஸ பயன்படுத்திடுவான். அதனால அங்க இருந்த ஒட்டுமொத்த மிஷின்ஸும் ஒன் பை ஒன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. இது மூலமா தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தான் ஃப்ரெண்டு கெவினை காப்பாத்ததான் ஹீரோ இவ்வளத்தையும் பண்ணிருப்பான். ஆனா இடிபாடுகள்ல ஒரு பெரிய கல்லு அந்த பயமல விழுந்து பாவம் கெவின் அங்கேயே இறந்து போயிருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு படார்னு பாட்டியம்மா கண்ண முழிக்க பார்த்தா இப்ப அங்க சயின்டிஸ்டும் காணோம், அல்ல கைகளையும் காணோம், வேலைக்கார லேடிஸ் மட்டும் இருக்காங்க. குழம்பி போட பாட்டியும், ஆமா இங்க இவ்வளவு நேரமா நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா? ஆமா பாட்டி, நீங்களும் தனியா உட்கார்ந்துருக்கீங்க, ஜெனிக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு கேக்கெல்லாம் பட சொன்னீங்க, என்ன இது அப்படின்னா உண்மையாவே அந்த சயின்டிஸ்டும் அல்ல கைகளும் வந்தாங்களா இல்லையான்னு அம்மாவுக்கே ஒரு டவுட். ஒரு பக்கத்துல ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவுக்கு உதவியா சிட்டியில இருக்க குப்பைகளை கிளீன் பண்ண வந்திருப்பாங்க. அப்ப அதே இடத்துக்கு சர்ச் ஆஃப் எட்டர்னல் டீமை சேர்ந்த நிறைய பேரு பஸ்ல வந்து இறங்குறானுங்க. வந்தவன் டைரக்டா ஹீரோவை பார்த்துட்டு இங்க இருக்கிற குப்பைகளை சுத்தம் பண்றதுல எனக்கும் சந்தோஷம்னு இன்டைரக்டா சொல்லுவான். அப்படின்னா ஹீரோனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்க மூலமா ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு 3 பேரையும் தனியா கூப்பிட்டுட்டு ஒரு கண்டெய்னர் கிட்ட வந்தவன், பாருங்க உங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ நீங்க தான் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும், இந்த அறைக்குள்ளேயே இருந்து முழுசா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். ஒரு பக்கம் லேப்ல இருந்த அந்த மனுஷன் மீன் இருக்கா இல்லையா, அந்த பயப்புள்ள ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்காம இறந்து போயிடுவான். வெளி உலக மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு ஒரு ஆசிட் குள்ள முக்கி அவனோட உடம்ப மொத்தமா அழிச்சிருவானுங்க. இந்த விஷயத்த ரோசாவும் ஜூலியும் கவனிக்கிறாங்க. ஜூலிக்கு ஒரு சந்தேகம், ரோசா உண்மையாவே அப்பா நம்மள காப்பாத்து வரணும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன பேசிட்டு இருக்க, அப்பாவுக்கு நம்ம தேவை, கண்டிப்பா நம்மள அப்பா கைவிட மாட்டாரு, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குங்கிறா. அடுத்த இதே டைம்ல இவனுங்க கூட்டிட்டு வந்த அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, இவரு மேலயும் ஏதோ ஒரு சில ஆராய்ச்சிகளை பண்ணிருப்பானுங்க போல. கைகளுக்குள்ள இருந்து புழுக்களா வெளியில வந்து முண்டிட்டு இருக்கு. மனுஷன் பாவம் பார்த்து பயந்துட்டு இருக்காரு. அடுத்து ஜூமோ நம்ம பாட்டியம்மாவை பார்க்க வந்திருக்கான். மிஸ்டர் சாய் வீட்ல எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்காம இருக்கலாம், ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடுல ஒரு சின்ன வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு அதை பிளே பண்ணி காட்டும் போது சயின்டிஸ்டும் அல்ல கைகளும் வந்துட்டு போன விஷயம் தெரிய வந்திருக்கு. வழியில ஹீரோயின் நிக்கிற விஷயத்தையும் பாத்துருக்கானுங்க. இவளுக்குள்ள பவர் இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன பவர்ஸ்ன்னு தெரியாத. சோ சயின்டிஸ்ட் மார்க் மூலமா ஹீரோயின் கதையை முடிக்க சொல்லுவான். இறங்கி வந்தவன் ஹீரோயினை கொல்லலாம் நினைக்கும் போது அவ ஆல்ரெடி தனியா அங்க இருக்க போஸ்டர் பார்த்து இந்த பனி பிரதேசங்கள்ல வானத்துல அழகா ஜொலிக்கக்கூடிய அரோரா இருக்கு இல்லையா, அதை பாக்கணும்னு திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்க மார்க் இவளை கொல்ல போற நேரத்துல படார்னு புள்ள அந்த இடத்தை விட்டு டெலிபோர்ட் ஆயிடுவான். இது காருக்குள்ள இருக்க மொத்த பேரும் பார்த்து மிரண்டு போயிருப்பானுங்க. அதே டைம்ல பாட்டியம்மாவும் இந்த விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா உண்மையாவே நம்மால அரோராவுக்கு போகல, அரோரா நாடகம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. ஆலோரா சாமின்னு புள்ள அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடியே போயிடுவா. ஆக்சுவலி இதெல்லாம் பிளாஷ்பேக். இப்ப பிரசன்ட்ல பாட்டியம்மா பயந்துகிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா சிக்னல் சுத்தமா கிடைக்கல, ஏன்னா இவ இருக்கிறது கண்டெய்னருக்குள்ள. சோ ஜூமோ கிட்ட உடனே ஹீரோயின் இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம இந்த ஜூமோ ஓகே மிஸ் கிம் நான் உடனே வேலையை பாக்குறேன்னு சொல்லுவான். இங்கதான் பாட்டியம்மாவுக்கு டவுட். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ ஜூமோ கிடையாதுல்ல, ஏன்னா அவன் எப்பயுமே இந்த பாட்டின்னு மட்டும் தான் சொல்லுவான், கிம்னு பேரை சொல்லவே மாட்டான். அச்சோ தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ஜூலி தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுவா. உண்மையை சொல்ல போனா ஹீரோயின் எங்க இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜூலி இவ்வளவு நேரமா ஆக்டிங்க போட்டிருப்பா. அப்ப கூட பாட்டி அந்த சயின்டிஸ்ட நம்பாதீங்க, உங்க
வாழ்க்கையவே அழிச்சிருவான்னு சொல்லுவாங்க. இதோட என்ன பாட்டி, ஆராய்ச்சிக்கு பணம் கொடுத்த ஆளே நீங்க தானே? இப்போ என்னமோ நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. இந்த பாரு, நான் பணம் கொடுத்தது உண்மை, ஆராய்ச்சிக்கு கொடுத்தனே தவிர ஒரு குழந்தையோட உயிரை எடுக்கிறதுக்காக இல்ல. அந்த சயின்டிஸ்ட் எப்ப தப்பான வேலைகளை பாக்குறான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் அதுல இருந்து விலகிட்டேன். கடைசியில தீ விபத்துல பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் பாதுகாப்பா வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சேன். ஒரு சிலர் மட்டும் தான் சூப்பர் பவர்ஸோட இருந்தாங்க, அதுல நீங்களும் ஒரு சிலர். கடைசி வரைக்கும் ஜூலி புரிஞ்சுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப இவ்வளவு நேரமா பேசின எல்லாத்தையுமே இந்த ஜூமோக்கு காலில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அந்த பைய தெளிவா கேட்டுட்டான். சோ ஹீரோட காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல ஹீரோ இந்த சர்ச் ஆஃப் எட்டர்னல் பீப்பிள்ஸ் கூட்டிட்டு சிட்டி அவுட்டருக்கு வந்திருப்பான். அங்க இருக்க குப்பைகளை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த கேங்கோட ஹெட், எங்க தலைவருக்கு நீ ரொம்ப இடைஞ்சலா இருக்கியா, இன்னையோட உன் சோலி முடிஞ்சு, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு வில்லத்தனமா பேசுவான். சார், உங்களுக்கு ஏதோ தலையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு ஹீரோ சொல்லும் போது சடனா அங்க இருந்த உடஞ்சு போன காரு பழைய குப்பை கோலமெல்லாம் ஏர்ல பறக்க ஆரம்பிக்குது. முதல் வேலையா ஒரு கார் நேரா பறந்து வந்து அந்த ஹெட் மேலேயே விழுது. ரெண்டாவது கார் ஹீரோ மேல விழ வரும்போது நம்மால அந்த கைய வச்சு அழக்கா தூக்கி போட்டுருவான். ஆப்போசிட்ல ஒரு அப்பாவி பொண்ணு இருப்பா, நல்ல வேலை அவன் மேலேயும் விழாம அந்த காரை தாங்கி பிடிக்கிறான். இதெல்லாம் பண்றது வேற யாரும் கிடையாது, இந்த மார்க் பையன் தாங்க. ரெண்டு பேருக்கும் எக்ஸாக்டா ஒரே பவர் தான் இருக்கும். அதனால மார்க் ஃபர்ஸ்ட் காரை தூக்கி போட அதே காரை ஹீரோ திரும்ப வீசுவான். ஆனா ஒரே கிளாப்ல காரை அப்பளம் மாதிரி சப்பட்டின்னு ஆகிட்டாங்க. கண்டெய்னருக்குள்ள இருக்க நம்மாளுங்க பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாம கண்ணாடிக்காரன் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கான். அடி வாங்கினாதான் தனக்குள்ள இருக்க பலம் ஆக்டிவேட் ஆகும் போலன்னு கேடி பையன் அடி வாங்கி கண்ணமெல்லாம் சவுந்து போயிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோனை பாருங்க, என்னடா நம்மளால மட்டும் எதுவுமே பண்ண முடியலையேன்னு இவ பயங்கரமா கோவப்பட்டு கத்தும் போது சடனா டெலிபோர்ட் ஆயிட்டு நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துட்டா. வதேடே, பாத்தீங்களா என் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அடி சண்டால பாவி, இங்க இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, முதல்ல எங்க இருந்து ஓடுன்னு கத்துவான். அண்ணாந்து பார்த்தா மேல ஃபுல்லா காரா இருக்கு. அதுல ஒண்ணு நம்மால மேல விழப்பாக பயத்துல கத்தும் போது மறுபடியும் டெலிபோர்ட் ஆகி கண்டெய்னருக்கே வந்துட்டான். பயந்து போன கேடி பையன், ஜெனி நீ எங்க போனன்னு கேட்டா, இடே ஹீரோவுக்கு பஞ்சாயத்துரா, நாம எப்படியாச்சும் அவரை காப்பாத்தணும்னு மறுபடியும் பயந்து கத்தும் போது டெலிபோர்ட் ஆயிட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துட்டானுங்க. பாவம் இந்த கண்ணாடிக்கார மட்டும் அந்த கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்டான். மொத்த குப்பைகளையும் மார்க் பையன் கொத்தா தூக்கிட்டான். தனியாலா ஹீரோ எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க பாக்குறான். ஆனா அவனால முடியல. ஒரு இடத்துல கார் இவங்க மேலேயே விழ பாக்கும். அப்ப ஒரு பயத்துல ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிக்க கார் மேல விழுந்துருச்சு. ஆனா ரெண்டு பேருமே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. சரி, அப்ப கேடி பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் பாருங்க, இவ்வளவு நேரமா பவரே இல்லாம இருந்தவன் இப்ப திடீர்னு அவ்வளவு பெரிய வண்டியவே அசால்ட்டா தூக்கி போறாங்க. ஜெனி பாத்தியா, எனக்கு பவர்ஸ் திரும்ப வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டவன் திரும்பி பார்த்தவனுக்கு அங்க ஹீரோ ஹீரோயின் இல்லங்கிறதே இப்பதான் தெரியுது. கட் பண்ண டெலிபோர்ட் ஆன ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசத்துக்கு வந்திருக்கா. நடந்த சண்டையில பாவம் இவளோட கழுத்து நரம்பு கட்டா இருக்கு, ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இவ பாக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த அரோரா இருக்கு இல்லையா, அதுவும் வானத்துல இருக்கு. ஒண்ணும் இல்ல, உனக்கு எல்லாம் சரியா போயிடும்னு ஹீரோ எவ்வளவுதான் சொன்னாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு வழியா எனக்கும் மரணம் வந்துருச்சுன்னு பேசினபடியே ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் இந்த பக்கத்துல இந்த மார்க் இருக்கான் பாருங்க, ரெண்டு கைகளை தட்டி கேடி பயலோட சோழிய முடிக்கலான்னு பார்த்தா இவனோட பாச்சான மாலு கிட்ட பலிக்கல. ஏன்னா இவன் ஏற்கனவே அசுர பலத்துல இருக்கான். இந்த டைம்ல எவ்வளவு பவர்ஸ பயன்படுத்தினாலும் சரி கேடி பையனுக்கு ஒண்ணும் ஆகல. சுத்தி இருக்க திங்ஸ் எல்லாம் செதறிக்கிட்டு இருக்கு. ரைட்ரா, இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு பையன் வந்த வழியாவே ஓடி போயிடுவான். ஒரு பக்கம் ஜூமோ ஹீரோயினை தேடி கண்டெய்னருக்கு வந்துருவான். மேல கண்ணாடிக்கார மாட்டி இருக்க விஷயத்த பார்த்து உன் பேரு ஜியாங்க அப்படின்னு கேட்டா இவன் ஆமான்னு சொன்னதுமே தோப்பட கீழே விழுந்துருவான். ஆமா, எப்படியா நீ மேல போய் ஒட்டிக்கிட்டேன்னு கேட்டா அது ஒண்ணும் இல்ல, நான் மந்திரவாதின்னு போய் சொல்லி சமாளிக்க பாக்கும்போது இப்ப மறுபடியும் இந்த பயலோட கை தரையோட ஒட்டிக்கிச்சு. சோ இதுலயே தெரியுது இவன் உண்மையை சொன்னானா பிரச்சனை இல்ல, அதுவே போய் சொன்னா இவன் உடம்பு ஒட்டிக்கும். அடுத்த மறுபடியும் ஹீரோனை காட்டுறாங்க. அவன் இறந்து போயிருப்பா இல்லையா, அப்பதான் எதர்ச்சியா ஹீரோ அவளோட நெஞ்சு பகுதியில ஒரு சின்ன தழும்பு காயம் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அதாவது சின்ன வயசுல இவளுக்கு ஏதோ இதயத்துல அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கான காயம் இது. அப்ப திடீர்னு பாருங்க இறந்து போனவ படாருன்னு கனவுடுகிறா. இவ கழுத்துல ஏற்பட்ட அந்த வெட்டுக்காயம் கூட நொடி பொழுதுல தானாவே குணமாகுது. சோ அப்படி பாக்கும்போது அந்த சயின்டிஸ்டும் அல்லக்கைகளும் தேடக்கூடிய மரணமில்லா இதயம் அது நம்ம ஹீரோன் கிட்டதான் இருக்கு. ஆனா எப்படின்னு தான் தெளிவா தெரியல. ஹீரோ இத பார்த்து மயங்கியே விழுந்துட்டான். மறுபடியும் டெலிபோர்ட் ஆயிட்ட நம்ம கேடி பையன் கிட்ட வரும்போது அவன் டயர்ட்ல அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. சரி, மார்க்குக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் தான் பவர்ஸ அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினதால அவன் கைய பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா சைடு எஃபெக்டால மரண வலியை கொடுத்துட்டு இருக்கு. ஜூலி இத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு வெளியில வரும்போது அங்க ஒரு சின்ன செல் இருக்கு. ஆக்சுவலா சின்ன வயசுல ஹீரோ அதுக்குள்ளதான் வந்திருப்பான். அப்ப அவன் தனிமையில ஃபீல் பண்ற விஷயத்த பார்த்து தன்னோட ஹலூசினேஷன் பவர்ஸ வச்சு ஹீரோவோட ரூம் ஃபுல்லாவே நிறைய மீன்கள் காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கி இருப்பா. அந்த டைம்ல ரெண்டு பேருக்கு இடையில இதனாலேயே ஒரு சின்ன பாண்ட் இருந்திருக்கும். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே ஹீரோயின் ஹீரோவை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஏற்பட்ட ரத்த காயங்களை தொடச்சிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பையன் உடம்பு ஃபுல்லாவே நிறைய காய தழும்புகள் இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறாங்க.
இதுக்கடையில ஜூமோ மறுபடியும் ஹீரோயினோட நம்பரை ட்ராக் பண்ணி மார்க்கு கூட சண்டை போட்ட அந்த லொகேஷனுக்கு வந்து பாக்கும்போது கண்ணா பின்னமா அந்த இடமே செதறி போய் கிடக்குது. முக்கியமா தரையில ரத்த கரைகளும் இருக்கு. ஷாக் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா இங்க இறந்து போன உடல்கள் ஒண்ணு கூட காணோம். இத பாட்டி கிட்ட சொல்லும் போது இந்த பாருப்பா என் பேத்திக்குள்ள பவர் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்கிறத நீ அவகிட்ட சொல்லக்கூடாது. எப்பாடுபட்டாச்சும் அவளை நம்ம பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஹீரோவை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோயின் அங்க இருந்து லைட்டா நகரலாமேன்னு பாக்கும்போது தூக்கத்திலேயே அம்மா அம்மானு முடக ஆரம்பிக்கிறான். என்னை விட்டு போகாதீங்கன்னு அளவும் செய்யறான். எலே நான் ஒன்ற அம்மா கிடையாதுடா என்ன விடுறான்னு சொன்னா அவன் கை சட்டைய நல்லா டைட்டா பிடிச்சுக்கிறான். கூடவே அங்க திங்ஸ் எல்லாம் வேற அந்தல சிந்தலையா பறந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனோட கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நேரா பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. போட்டுக்கிறதுக்கு கொஞ்சமா துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு புள்ள வெளியில ஓடும் போது பாட்டியம்மா பாத்துட்டாங்க. எங்கடி போற நில்றின்னு சொன்னா இல்ல பாட்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். கட் பண்ணா காலையில விடியத ஹீரோவுக்கு முன்னாடி நம்மளுக்கு மொத்த பேரும் ஆபீஸ்ல வந்து நிக்கிறானுங்க. ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அட என்னப்பா நீயும் நானும் செம டீம் பார்த்தல அந்த மார்க்கு பையனால நம்மள எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே கேடி பையன் கூட சண்டை போடும் போது ஹீரோவுக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சு போயிடுது. லைட்டா சிரிக்கிறான். இந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்த ஜூலியும் கவனிக்கிறா. அதுக்கப்புறம் 3 பேரையும் மறுபடியும் ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கும்போது முதல் விஷயம் கண்ணாடிக்காரனுக்கு எப்பெல்லாம் உண்மை சொல்றானோ அப்பெல்லாம்